ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 4/2/2024 அக்ஷயா AK 637க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்குறோம். அதனால் இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ நம்ம ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிற லாஸ்ட்டு 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு ஏபிசி போர்டில் வந்து 001, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 220001. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 774 ஏபிசி போர்டு, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 463. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60யோட 5D 4Dயை கூட்டவும் கழிக்கவும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 161லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 227. நம்ம எடுக்க போகிற நம்பர் வந்து 2. இதோட நம்ம இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. ஸோ 2 வச்சு நம்ம வந்து 5D 4D, அதாவது 2ஐயும் 7ஐயும் மைனஸ் பண்ண போகிறோம். நான் போட்டு காட்டிடுறேன். 2 - 2 = 0. அதே மாதிரி 2 - 7 = 5. அப்போது 0 அல்லது 5 இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 161க்கு அப்புறம் 0 அல்லது 5 இருக்குது, சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 400 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி. இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வினிங். இப்போ நம்ம 400க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 450. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 4. இதோட நம்ம 50 மைனஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. போன ட்ரா நம்மளுக்கு மைனஸ், இந்த ட்ராவலையும் மைனஸ் இருக்குது. அப்போ 4 - 5 = 1. அதே மாதிரி 4 - 0 = 4. அப்போது 1 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 400க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 4. இப்போ இந்த 400க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 564. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ஸோ போன ட்ரா பேசி இந்த ட்ரா நம்மளுக்கு சி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 2 மைனஸும் முடிஞ்சு. இப்போ 3ஆவதாக மைனஸ் பார்த்துடலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 564 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 933. இதில் எடுக்க போகிறது 9 வச்சு 33 மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது 9 - 3 = 6. அதே மாதிரி 9 - 3 = 6. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த 564க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 564க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 146 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போது மைனஸ் வேல்யூ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 மைனஸ் வேல்யூயும் பார்த்துட்டோம். 3 மைனஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிசி, சீபோர்டுன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரா மைனஸு 3 ட்ரா ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ 146க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 668. இதில் நம்ம எடுக்க போகிறது 6 வச்சு நம்ம 68 கூட்ட போகிறோம். அதாவது 6 + 6 = 6ஓட 6 கூட்டினோம்னா 12க்கு 2. அடுத்து 6 + 8 = 14க்கு 4. 2 அல்லது 4 கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் இந்த ட்ராவு கிடச்ச சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 4. இப்போ இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 774. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி.
இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ப்ளஸில் நம்மளுக்கு சி கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ப்ளஸ் பார்க்கலாம் நண்பா. 774 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 463. இதில் நம்ம எடுக்க போகிறது 4ஓட 63 கூட்ட போகிறோம். அதாவது 4 + 6 = 0. அதே மாதிரி 4 + 3 = 7. 0 அல்லது 7 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 447க்கு அப்புறம் இந்த ட்ராவில் கிடச்ச சி போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 774க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 001 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ டபுள் 0வாக ஹிட் ஆகிருக்கு. ஆனால் சி போர்டு இல்லை. இது வந்து நம்மளுக்கு ஆல் போர்டில் பாஸு நண்பா. இது இந்த இடம் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ சி போர்டை தவிர மற்ற 2 போர்டுமே இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச கெஸ்ஸிங். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம போன வாரம் போட்ட மெத்தடை தான் இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. அதோட போர்டுகளும் இருக்குது நண்பா. ஸோ போன ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு ஏபி போர்டில் பெய்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. ஆனால் பெய்ட்ஸ் தான் நல்ல வின்னிங் தான். இப்போது இந்த ட்ராவுக்கு பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இது 001 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதிலேருந்து தான் சி போர்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணுண்டா மட்டும் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ 001 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 220. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2ஓட 20 கூட்ட போகிறோம். போன ட்ரா ப்ளஸ் பார்த்துட்டோம். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ். இந்த ட்ராவில் ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆனால் அடுத்த ட்ரா நம்ம மைனஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். கூட்டிடலாம். 2 + 2 = 4. அதே மாதிரி 2 + 0 = 2. 4 அல்லது 2 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு. சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவில் நம்மளுக்கு மெத்தட் படி 4 அல்லது 2 கிடச்சிருக்கு நண்பா. தனிப்பட்டு கொண்டு வரல, மெத்தடில் இருக்கிற நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சண்டே டு சண்டே ரிசல்ட்டை எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்ம் தான். ரிசல்ட்டை வச்சு தான் இந்த தடவை நம்ம எக்ஸையே உருவாக்கியிருக்கோம். அதனால் இதில் தனிப்பட்டுலாம் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள் தாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணுறோம். எல்லோரும் வின் பண்ணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் மறைக்கிறதுக்கோ ஏமாற்றுறதுக்கோ எதுவுமே இருக்காது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 4 அல்லது 2. 4 அல்லது 2 இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்டுகள் மேக்ஸிமம் நம்மளுக்கு சி போர்டாகவே கிடச்சிருக்கு. ஸோ போன ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது, ஆனால் பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம் நம்மளுக்கு இது சி போர்டு கிடைக்குதா அல்லது ஆல் போர்டுக்கு போதாண்டு. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலாட்டுனா எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்கள் வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணால் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 4/2/2024 அக்ஷயா ஏகே 637க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.